இப்போ நேச்சுரலா இதுக்கு என்னதான் சொல்யூஷன் ம். அப்படின்னு பார்த்தோம்னா நெறைய இருக்கு. பட் இது வீக்லி ஒன்ஸ் நம்ம ரெகுலரா ம். ஒரு 1 மாதத்துக்கோ, இல்ல ம். 2 மாதங்களுக்கோ இத நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ம். ஸோ அப்படி சொல்லும்போது இது வந்து ஒரு ஹேர் பேக். ம். ஸோ இந்த ஹேர் பேக் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, ம். தலையில நம்ம நல்லா ஹேர் பேக் போட்டுட்டு, ஒரு ம். 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ம். இது ஹெர்பல்ஸ்ன்றதுனால நமக்கு சைட் எஃபெக்ட் இருக்காது. ஆமா இருக்காது. ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் தலையில அப்படியே இருக்கலாம் மேம். ஒண்ணுமே ம். ப்ராப்ளம் கிடையாது. இந்த பவுடர நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்? வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ம். முதல்ல நமக்கு கடுக்காய். ம். ஸோ கடுக்காய் பவுடரா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து கடுக்காய் பவுடர் நமக்கு 100 கிராம்ஸ் தேவைப்படும். ம். எடுத்து வச்சுக்கணும். ஸோ ம்ஹ்ம். இது கூட வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா? ம். வேப்ப இலை 200 கிராம்ஸ் எடுக்கணும். ம். ஸோ கடுக்காய் பொடி 100 கிராம்ஸ்னா, ம். வேப்ப இலை பொடி ம். 200 கிராம்ஸ் எடுக்கணும். ம். இதுல கருஞ்சீரகம் ம். இந்த பவுடர் 50 கிராம்ஸ் ம். 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ம். ஸோ இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு கார்ப்பு தன்மை இருக்கக்கூடியது. ம். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ம். தலையில இந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதை வந்து விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக மிளகு பவுடர் ம். 50 கிராம். ம். ஸோ இந்த மிளகு போட்டா தலையெறியுமேன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட். என்னன்னா தலை எரியாது. ம். அதுவுமே ஃபங்கஸ் வந்து விரட்டக்கூடியது. அதனால ஓகே. தான் 50 கிராம் நம்ம போடுறோம். ஸோ ம். இது வந்து பேலன்ஸ் பண்றது தான் கடுக்காய் இருக்கு. நமக்கு இந்த வேப்ப இலை பவுடரும் இதுல இருக்கு. ம். ஸோ இது வந்து மிளகு ஒரு 50 கிராம் எடுக்கணும். ம். அடுத்ததாக கழற்சிக்காய். ஸோ ம். கழற்சிக்காய் அதனுடைய பவுடர் 100 ம். கிராம் எடுத்துக்கணும். ம். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இந்த பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, எப்பல்லாம் நமக்கு தேவையோ ம். அப்பல்லாம் இந்த பவுடர் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து போட்டுட்டு, இதுல கொஞ்சம் வேப்ப எண்ணெய் ம். ம். ஒரு 10 எம்எல் விட்டா போதும். ம். 10 எம்எல் வேப்ப எண்ணெய், கொஞ்சமா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது எப்படி எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப தண்ணியா கூட வேண்டாம். பேஸ்ட் மாரி. பேஸ்ட் மாதிரி எடுத்து ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும். ம். இல்ல டாக்டர் எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா, வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியும் தலையில அப்ளை பண்ணிக்கலாம். ம். ஆனா ஆயில்ல மிக்ஸ் பண்றது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் குடுக்கும். ஸோ ம். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கட்டாயம் இது ஆயில்ல போடுறது நல்லது.